டைம் இப்போ நைட்டு 8:15. இன்றைக்கி டேட்டு வந்து 19 February 2026. இன்னைக்கு தேர்ஸ்டே. காலைல ஒரு 1 hour கிட்ட மேலே படித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, அப்படியே விட்டுட்டேன் டியூட்டி. திரும்ப இப்போ வந்து உட்காந்துட்ருக்கேன். ஏதோ எம்ஆர்பி வேறு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன எடுக்குதுன்னு கேட்டே இருக்காங்க. எப்படியும் உள்ளே வர்றவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி பிஜிக்காக தான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஜிக்காக வர்றீங்கன்னா, அதுவும் பேச்சுலராக இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா 10% இருக்கிற பிஹெச்சிக்கு போயிட்டா நல்லது. 10% இருக்கிற ஏதோ ஒரு இடம். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, என் பேட்ச்லேயும் அடுத்து என் ஜூனியர் பேட்ச்லேயும் இருக்கவங்க வந்து அவங்களுமே பிஜிக்காக தான் உள்ளே வந்தவங்க. மோஸ்ட்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா 10%, 9%ம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா மொத்தத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்போ அவங்க எதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு வந்தாங்களோ அந்த வேகன்சிஸ் வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் இப்போ நீலகிரிஸ் ஃபுல்லாக தான் ஃபில் ஆயிருக்கு. 100% ஃபில் ஆகிடுச்சு நீலகிரிஸு. பட் மேபி நான் சர்வீஸ் பிஜிஸ் பாண்டில் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இருந்து அது திரும்ப வேகன்சியாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எனக்கு தெரில. இந்த பிஹெச்சி நல்லாயிருக்கும், இந்த எம்எம்யூ நல்லாயிருக்கும், இந்த ஆர்பிஎஸ்கே நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினச்சி நீங்கள் எடுப்பீங்க. அல்டிமேட்டாக உங்களை நீங்கள் எடுத்த போஸ்டிங்கில் தான் உங்களை உட்கார வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. எப்போ தேவை இருக்கோ அந்த தேவை ஏற்படும் போது, இப்போ மேபி நீங்கள் ஒரு பிளாக்ல ஒரு எம்எம்யூ இல்லை ஆர்பிஎஸ்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. மொபைல் டீமு நம்மளை வந்து பிஹெச் டியூட்டி போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு மேபி அந்த பிளாக்லேயே ஒரு 2 எம்ஓஸ் வந்து மேபி ஃபீமேல் எம்ஓ வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துருக்கலாம், இல்லை மேபி மெடிக்கல் லீவில் யாராவது ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், இல்லை மேபி திடீர்னு யாராவது நடுவில் ரிட்டையர்மெண்ட் ஆகி போகலாம், இல்லை டிஹெச்ஓ ஆஃபீஸ்லேயே வந்து அன்சாங்ஷன்டு போஸ்ட்லாம் இருக்குது. அப்படி அவங்க அந்த ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. பட் அது சாங்ஷன் போஸ்ட்டாக இருந்தால் அதை இன்னொருத்தவங்க ஃபில் பண்ண முடியும். அது அன்சாங்ஷன் போஸ்ட்னா அஃபிஷியல் போஸ்ட்டே அது அஃபிஷியலாக இப்படி ஒரு போஸ்ட் இருக்குது, இதுக்கு வந்து இந்த சேலரி ரேட்லேருந்து சேலரி வரும் அப்படின்னு இல்லாத போஸ்ட்லாம் இருக்குது. டிடிடிஎம்ஓ, குவாலிட்டி எம்ஓ, அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஓகே டிடிடிஎம்ஓ அண்ட் குவாலிட்டி எம்ஓ. அது இல்லாமல் பிஎம்ஓன்றதே ஒன்றும் சாங்ஷன்டு போஸ்ட்டு கிடையாது, அதுவே அன்சாங்ஷன்டு போஸ்ட் தான். ஆல்ரெடி அந்த பிளாக்ல இருக்கிற ஏதோ ஒரு எம்ஓ பிஎம்ஓவாக ஆக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் உடனே நான் அடிஷனல் பிஹெச்சில் செகண்ட் எம்ஓவை போயிட்டா நான் தப்பிச்சிட்டேன், நான் அப்கிரேட் பிஹெச்சில் செகண்ட் எம்ஓவை போயிட்டா நான் தப்பிச்சிட்டேன், நான் எம்எம்யூ எடுத்துகிட்டா தப்பிச்சிட்டேன், ஆர்பிஎஸ்க்கு எடுத்தால் தப்பிச்சிடுவேன், ஜாலியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் யாரும் இருந்துடாதீங்க. எதுவுமே இது கிடையாது. இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் இன்ஃபேக்ட் நான் ப்ரொஃபஷனே முடிச்சிட்டேன். என்னை இன்னைக்கு தூக்கி அந்த கடைசியில் ஒரு நீலகிரியோட கடைசி பார்டரில் இருக்க ஒரு பிஹெச்சில் போய் நீ டியூட்டி போகிறான்னு சொன்னால் நான் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ்ஸு, நம்மளை எங்கேருந்து எப்படினாலும் தூக்கி போடலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பிஹெச்சிக்கான 2019 ஹெல்த் செக்ரட்டரி பீலா ராஜேஷ் மேம் வந்து சைன் பண்ண ஒரு இது இருக்குது, எந்தெந்த பிஹெச்சிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 10% இருக்கிற மார்க்ஸ் பிஹெச்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஹார்ட்லி மிஞ்சி போனால் ஒரு 50 பிஹெச்சிஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நீலகிரிஸ் மோஸ்ட்லி எல்லாமே இது தான் 10% மார்க்ஸ் இருக்குது தான். அது இல்லாமல் கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸு, ஏற்காடு இதெல்லாம் இந்த மாதிரி அந்தந்த இடத்துல சின்ன சின்ன 10% ஏரியாஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்தா மிஞ்சி போனால் ஒரு 50லேருந்து 60 பிஹெச்சிஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் 9%, 8% அண்டு 5%, 0% பிஹெச்சிஸ்லாம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 10% இருக்க பாருங்கள். பட் 10% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. மேபி என் பேட்ச் வெளியே போனால் நீலகிரிஸில் கிட்டத்தட்ட பாதி வந்து வேகன்சிஸ் வரும். பட்டு அதுவும் நம்ம எங்களுக்கு எப்போ போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகஸ்ட் 30 தான் நீட் பிஜி வச்சுருக்காங்க. இந்த வருஷமே ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நீட் நடந்து டிசம்பர் 2 தான் சர்வீஸ் பிஜிஸ் வெளியே போனாங்க. ஸோ எங்களுக்கு ஆகஸ்ட் 30னா எங்களுக்கு ஜனவரியை கூட இழுத்துணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி தான் இந்த வேகன்சிஸே ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் இந்த வேகன்சிஸ் ஓப்பன் ஆகாது. ஸோ இங்கே இருக்கிற 10% இவ்வளோ தான். மற்ற ஏரியாலையும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் 9% என்ன கிடைக்கலாம், 8% வந்து ரொம்ப லிமிட்டாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் என் சொந்த ஊர் பக்கம் திருத்தணி பக்கத்துலேயே வந்து 8% பிஹெச்சிஸ்லாம் இருக்குது. அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மோஸ்ட்லி அந்த 8% இருக்கிற எல்லாமே ரூரல் ஏரியாஸ் தான். பட்டு நியர்பையாக கொஞ்சம் ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா ஒரு ஹைவேஸே போய் தொடுற அளவுக்கு இருக்கும். ஸோ அது வேணா மேபி ஓப்பன் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். வேகன்சி லிஸ்ட்டும் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, எந்தெந்த ஏரியாவில் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அல்டிமேட்டாக முதல்ல அவங்க வேகன்சி லிஸ்ட்டை விட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே 100 வேகன்சி இல்லை 200 வேகன்சி இல்லை 500 வேகன்சி எவ்வளோ விட்டுருக்காங்களோ நம்பர் சொன்னால் உடனே அதுக்கப்புறம் பிரச்சனை நீ எப்படியாவது சொல்லலான்னு எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் எதுவும் சொல்ல விரும்பல.
எத்தனை வேகன்சி விடுறானோ அந்த வேகன்சியோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு வேகன்சிக்கும் இப்போ நம்பர் 1 வந்து திருச்சி ஹெச்ஓடியில் இந்த பிளாக்கில் இந்த பிஹெச்சி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு எத்தனை % மார்க்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. பிஜி தான் என் ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுக்கிறவங்க, பிஜி என் ப்ரையாரிட்டி இல்லை, நான் இதோட செட்டில் ஆக போகிறேன், இதுக்கு மேலே நான் எதுவும் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க சொந்த ஊர் பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. மற்றபடி பிஜி தான் என் ப்ரையாரிட்டின்னு இருக்கவங்க இந்த 2 இயர்ஸுக்கு நல்ல மார்க் எடுக்கிற பிஹெச்சிக்கு வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூட்டி டைமிங் பற்றியும் சொல்லிடுறேன். நீங்கள் எம்எம்யூ ஆர்பிஎஸ்கே எடுத்தீங்கன்னா டியூட்டி டைமிங் 9 to 4. பட் எம்எம்யூ ஆர்பிஎஸ்கே எடுத்தால் எம்எம்யூ ஆர்பிஎஸ்கேல தான் போடணும் அப்படின்னு ரூல்ஸ் எதுவும் கிடையாது. பிளாக்ல எப்பப்பெல்லாம் எம்ஓ ஷார்ட்டேஜ் வருதோ, ஏன்னா எம்எம்யூ ஆர்பிஎஸ்கே வந்து பிளாக்கு கீழே தான் வரும். ஸோ பிளாக்ல எப்பப்பெல்லாம் டியூட்டிக்கு ஷார்ட்டேஜ் வருதோ அப்போல்லாம் இவங்களை தூக்கி உள்ளே போடுவாங்க. இது மட்டும் இல்லை, அடிஷ்னல் பிஹெச்சில் செகண்ட் எம்ஓ எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அவங்களுமே கூட எப்பப்பெல்லாம் பிளாக்ல எம்ஓஸ் டியூட்டி ஷிஃப்ட் பார்க்க ஆல் வேக்கன்சி வருதோ அப்புறம் திரும்ப அடிஷ்னல் பிஹெச்சில் இருக்க செகண்ட் எம்ஓவையும் தூக்கி போடுவாங்க. ஸோ இது ஒன்று. எம்எம்ஏ ஆர்பிஎஸ்க்கு வந்து 9 to 4. வீக் ஆஃப் வந்து சண்டே வந்துடும். அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் வந்து அதில் கொடுத்துப்பாங்க. ஒருவேளை கவர்மெண்ட் ஹாலிடேஸில் உங்களை பிளாக்கில் டியூட்டி போட்டாலும் அதை நீங்கள் சிஓ எல்லாம் எடுத்துக்கலாம். அடிஷ்னல் பிஹெச்சில் 9 to 4 வந்து அஃபிஷியல், நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய டைமிங்கு. அப்போ 4க்கு மேலே நான் வீட்டுக்கு போனால் அதோட முடிஞ்சா அப்படிலாம் கிடையாது. 4க்கு மேலே பை சான்ஸ் எமர்ஜென்சி, மேபி ஸ்னேக் பைட்டாக இருக்கலாம், எம்ஐயாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை மேபி லேபர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன் காலில் நீங்கள் டியூட்டி பார்க்கணும். ஸோ அதாவது அங்கே நர்ஸ் இருப்பாங்க 24/7. தமிழ்நாடு இருக்கிற எல்லா பிஹெச்சுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே நர்ஸ் வந்து இருப்பாங்க. கேஸ் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் அட்டன் பண்ணணும். மேபி லேபர் ஏதாவது நடக்குது, அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லேபர் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா எம்ஓ போக வேண்டியதே இருக்குது. நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸே லேபர் கனெக்ட் பண்ணி குழந்தைய இது பண்ணிவிடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் அப்புறம் இன்னொன்று, இதுவும் நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். நீங்கள் எங்கே ஸ்டேஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து வித்தின் 8 கிலோமீட்டரா இல்லை 4 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ ரேடியஸ்குள்ளே தான் உங்களுடைய வீடு இருக்கணும். இப்போ பிஹெச்லேயே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, அது மோஸ்ட்லி பிஹெச்சுக்குள்ளேயே இருக்கும். குவார்ட்டர்ஸ் இல்லைனா வீடுமே பக்கத்தில் தான் எடுத்துருக்கணும். ரூல்ஸ் இது தான். ஏன்னா இது பொதுவாகவே எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கும் இது தான் ரூல்ஸு. வித்தின் இந்த உங்களுடைய ஸ்டேஷன்லேருந்து வித்தின் இவ்வளோ 8 கிலோமீட்டர் ரேடியஸ்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அந்த ரேடியஸ்குள்ளே தான் நீங்கள் தங்கியிருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. நமக்கு இது ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ண வேண்டியது. அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி எதாவது வந்துச்சுன்னா அது பார்க்குறது. ஸோ 9 to 4 நான் சொல்லிட்டேன். அடிஷ்னல் பிஹெச்சுக்கு சொல்லியாச்சு. அடுத்து வந்து மொபைல் டீம்ஸுக்கு சொல்லியாச்சு. மீதி அப்கிரேட் பிஹெச்சில் யூஸ்வலாக 5 எம்ஓ போஸ்ட் இருக்கும். அதில் ஒருத்தங்க இன்சார்ஜ் எம்ஓ, ஒருத்தங்க மோஸ்ட்லி பிஎம்ஓவாக இருப்பாங்க. மேபி அவங்க அப்கிரேட் பிஹெச்சாகவும் இருக்கலாம், இல்லை அடிஷ்னல் பிஹெச்சில் போஸ்டிங் எடுத்துகிட்டு பிஎம்ஓவாக இங்கே வந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஸோ மீதி இருக்கிற அந்த பிஹெச்சில் இருக்கிற எம்ஓஸ் வந்து 3 ஷிஃப்ட்டில் வந்து ஷிஃப்ட் வருஷம் ஃபுல்லாக பார்க்கணும். கவர்மெண்ட் ஹாலிடே, சண்டே எல்லா நாள்லையுமே வந்து நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ வீக் ஆஃப் வந்து எந்த மாதிரி வரும்னா, மேபி வீக் டேஸில் வந்து அந்த வீக் ஆஃப் எடுக்கிற மாதிரி, ஒவ்வொரு சிலர் வந்து வீக் டேஸில் வீக் ஆஃப் எடுக்கிற மாதிரி வரும். அதேமாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே டியூட்டி பார்த்தா சிஓஎல் எடுக்கிற மாதிரி வரும். டியூட்டி டைமிங் வந்து 8 to 2 ஒரு ஷிஃப்ட்டு மார்னிங், ஆஃப்டர்நூன் 2 to நைட் 8 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, 8 to 8 வந்து ஒரு ஷிஃப்ட் வரும். இது வந்து அப்கிரேட் பிஹெச்சிக்கு. அடுத்து வந்து அர்பன் பிஹெச்சிஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி அர்பன் பிஹெச்சிஸ் மெயின் டவுனில் இருக்குன்னா அதுக்கு 0% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா அர்பன் பிஹெச்சும் 0% கிடையாது. இது நிறைய பேர் யாரோ போய் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹில் ஸ்டேஷனில் இல்லை, இப்போ எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா ஊட்டியில் இருக்கிற ஊட்டி அர்பனுக்கு வந்து 10% மார்க்ஸ் தான் நினைக்கிறேன். 10% மார்க்ஸ் தான். அதே மாதிரி கூடலூர் இருக்கிறது அர்பன் பிஹெச்சுக்கும் 10% மார்க்ஸ் தான். குன்னூரில் இருக்கிற அர்பன் பிஹெச்சுக்கும் 10% மார்க்ஸ் தான். ஸோ அர்பன் எடுத்தாவே 0% மார்க்கு அப்படிலாம் கிடையாது. அந்த அர்பன் எந்த இதுக்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்ற பொறுத்து மார்க் மாறும். அர்பன் பிஹெச்சில் ஒரே ஒரு எம்ஓ தான் இருப்பாங்க. பட் பாப்புலேஷன் நிறைய கவர் பண்ணுங்க. ஏன்னா அது டவுனுக்கு ஒரு அர்பன் பிஹெச்ன்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சில டைமில் 1 lakh பாப்புலேஷன்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஊட்டி அர்பனில் வந்து கிட்டத்தட்ட 1 lakh பாப்புலேஷன் வந்து கவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 lakh பாப்புலேஷன் இருக்குன்னா அத்தனை ஏஇன் வரும், அத்தனை சைல்ட் பர்த் வரும், அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று அர்பன் பிஹெச் சொல்லியாச்சு. அடுத்து வந்து டிடி ஆஃபீஸு O/O DHO அப்படின்னு போட்டு ஒரு சில போஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்சிடி, ஏபிஎம், எபிடியமாலிஸ்ட் அண்டு லேபர் எம்எம்யூ. இந்த 4க்கு வந்து இன்சென்டிவ் மார்க்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ மேபி நீங்கள் நீல்கிரிஸ் அப்போ எங்கே எடுத்தாலும் எனக்கு 10% மார்க் தரேன், டிடி ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு 10% மார்க் கொடுக்கல அப்படிலாம் கிடையாது. டிடி ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா மார்க் கிடையாது. எங்களுக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்லேயுமே கூட டிடி ஆஃபீஸ் போஸ்டிங் வந்து கொடுக்கல. அந்த சொன்னல 2019 பீலா ராஜேஷ் மேம் வந்து சைன் பண்ண இது இருக்குன்னு. அது ஆக்சுவலாக கோர்ட்டில் ஆர்டர் போட்டு கோர்ட் ஆர்டர் ப்ரொசீடிங்கை ஃபாலோ பண்ணி தான் அது கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் எவ்வளோ மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் டிடி ஆஃபீஸ் போஸ்டிங்ஸை பற்றி மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஸோ மென்ஷன் பண்ணாமல் இருக்குன்னா அது நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மோஸ்ட்லி டிடி ஆஃபீஸ் போஸ்டிங் யார் எடுப்பாங்கன்னா எஸ்பிஎம் முடிச்சுட்டு வந்தவங்க, இல்லை பிஜி முடிச்சுட்டு வந்தவங்க, அவங்க தான் அங்கே எடுக்கணும்னு நினைப்பாங்க. மேபி நான் கிளினிக்கல் எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களாம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எடுத்திங்கன்னா மார்க் கிடையாது, அதை எடுக்காதீங்க.
ஆனால் பட் நீங்கள் பிஹெச் எடுத்துகிட்டு வந்தீங்க, உங்களை அங்கே டெபுடேஷன் பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து 10% இருக்கிற இடத்துல சர்வ் பண்ணுற வில்லிங் கூட வந்திருக்கீங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு நீட் இருக்குன்றதால உங்களுக்கு டிடி ஆஃபீஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனையே வராது. நான் இப்போ 10% பிஹெச் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு டிடி ஆஃபீஸில் தூக்கி போட்டாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மார்க்குக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய 10% மார்க் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ. முதல்ல அந்த லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகன்சி லிஸ்ட்டு வந்துச்சுன்னா அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு எத்தனை % மார்க்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போதெல்லாம் வேகன்சி லிஸ்ட் கூட ஐ மீன் அந்த 20 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 4 ஹெச்ஓடி காட்டல, 40 ஹெச்ஓடி காட்டல, 20 ஹெச்ஓடி தான் காட்டினாங்க. அந்த 20 ஹெச்ஓடிக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்தேன். அதில் வந்து 10% எது, 8%, 9% எடுத்துக்கிட்டு அங்கே ஒவ்வொருத்தரும் எடுக்க அதை அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. நம்ம அடுத்து எதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க. பட்டு அல்டிமேட்டாக நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, விஷயம் கையில் ஆர்டர் வாங்குற வரைக்கும் படிச்சுட்டே இருங்க, படிக்கிறத விடாதீங்க. 2வது விஷயம், சர்வீஸ்லாம் வந்துட்டாவே ஜாலியாக தான் இருக்கும். நம்ம இது எடுத்துட்டா இங்கே மட்டும்தான் இருப்போம்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. எல்லா இடமே கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பழகுற மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் மேபி 2 to 3 months வந்து கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்தாலும் இருக்கலாம். பட்டு கொஞ்சம் டாலரேட் பண்ணிட்டீங்கன்னா 3 monthsக்கு மேலே இதுவாகிப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவும் பெருசாக பேச வேணாம், டைம் ரொம்ப போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். முதல்ல உங்கள் ப்ரையாரிட்டி பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ரையாரிட்டி பிஜின்னா பர்சன்டேஜ் மார்க் அதிகமாக இருக்கிற பிஹெச் எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ரையாரிட்டி இல்லை, எனக்கு நான் செட்டில் ஆக போகிறேன், வீடு பக்கத்தில் எடுத்துக்க போகிறேன், இதுக்கு மேலே படிக்க மாட்டேன், மேபி வீடு பக்கத்தில் நான் கிளினிக் போட்டு இப்படியே இருக்க போகிறேன் அப்படின்னா அப்போ வேணால் பக்கத்து ஊரில் எடுத்துக்கோங்க. போதும். டியூட்டி டைமிங்கை நான் சொல்லிட்டேன். பட் எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி அப்கிரேட் பிஹெச்சில் செகண்ட் டைமாக தான் இருக்கேன். மேபி நாளைக்கே எனக்கு ஆர்டர் அடித்து என்னை இன்சார்ஜாக மாற்றலாம். இல்லை மேபி நாளைக்கே என்னை டிஹெச்ஓ ஆஃபீஸ் வான்னு சொல்லலாம். இல்லை மேபி ரொம்ப அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட பார்டரில் இருக்க ஒரு பிஹெச்சில் எம்ஓ இல்லை, நீ அங்கே போன்னு எனக்கு ஆர்டர் அடிக்கலாம். என்ன வந்தாலும் நான் ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் நான் பண்ணுவேன்னு சைன் பண்ணிட்டு தான் நம்ம டியூட்டியாக வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கே எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. நான் இதை எடுத்துட்டேன், நான் இங்கே மட்டும் தான் வேலை செய்வேன்னு நீங்கள் பேசவே முடியாது. பேசுனீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் வந்து பின்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போதும், இதுக்கு சொல்ல வேணாம். இதுக்கு மேலே நான் ஆக்சுவலாக எம்ஆர்பி பற்றியே பேசக்கூடாதுன்னு இருந்தேன். இது ஆல்ரெடி இப்படி பேசியிருந்தால் பிரச்சனை வந்துச்சு. திரும்ப எனக்கு டிஎம் வந்துட்டே இருந்துச்சு. இப்போவும் ஒரு ஜூனியர் யாருன்னு தெரில, பேர்லாம் எனக்கு தெரில, ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு கமெண்ட் மாதிரி போட்டிருந்தார், சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதாவது கேட்டாங்கனாலும் இது வேணால் எனக்கு தெரிஞ்ச இது போல தான். இல்லை இன்டெப்த்தாக இன்னும் எதாவது வேணும்னா உங்கள் ஊர் பக்கத்துலேயே கண்டிப்பாக பிஹெச்சி இருக்கும். அந்த பிஹெச்சில் எம்ஓஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்கும். அவங்ககிட்ட போய் நேரில் பேசிக்கோங்க. ஒரு எம்ஆர்பியில் இருக்கிற ஒரு எம்ஓ கிட்ட நேரில் பேசுகிற மாதிரி ஐ மீன், ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு இன்னொரு இப்போ இவ்வளோ சொல்லியும் திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு query வந்து யாருக்காவது ரைஸ் ஆகலாம். திரும்ப அதுக்கு இன்னொரு கமெண்ட்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்ஓஸ் யாராவது ஒருத்தர் போய் நேரில் போய் மீட் பண்ணுங்கள். எந்த எம்ஓவும் உங்கள்கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. டியூட்டி டைமில் ஐ மீன் பீக் ஹவர்ஸில் போகாதீங்க. மார்னிங் 10 மணிக்கு அங்கேயே ஒரு 30-40 பேர்ஸை நிற்க வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆவாங்க. அந்த டைமில் போகாதீங்க. டியூஸ்டேயில் போகாதீங்க. மற்ற எல்லா நாளையும் ஆஃப்டர்நூன் ஒரு 2க்கு மேலே போனீங்கன்னா, அவங்க லஞ்ச் ஹவர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் போனீங்கன்னா பேசிக்கலாம். இதுக்கு மேலே பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். இதுக்கு மேலே கிளாரிட்டி வேணுன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் பேசுங்க. எப்போவுமே யாராவது முகம் தெரியாதவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் நேரில் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஓகே, நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெலாம் கேட்டுட்டோம், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். பட் படிக்கிறத நிப்பாட்டாதீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்க வரைமாச்சும். ஆக்சுவலாக நீங்கள் எம்ஆர்பி ஜாயின் பண்ணாலுமே கூட படிச்சுட்டே தான் இருக்கணும். பட் நிறைய பேர் அப்படி பண்ணுறது இல்லை. நானுமே அப்படி பண்ணல. ஒரு 1.5 வருஷம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு தான் திரும்ப உட்காந்து படிச்சுட்ருக்கேன். பட்டு ஓகே, பாருங்கள், படிங்க. ஆர்டர் கைக்கு வர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. ஏன்னா வேணாம், நான் அதை பற்றி பேச விரும்பல. எத்தனை பேர் போஸ்டிங் போடுறாங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எடுக்கிறவங்க எடுங்க. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக நான் இப்படி இந்த இடத்துல இதை தான் இதுக்கு என் வேலை இது மட்டும்தான் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. மேபி இன்றைக்கி நீங்கள் அப்கிரேட் பிஹெச்சில் 5வது எம்ஓ நினச்சிட்டு எடுத்து வருவீங்க. அங்கே பார்த்தா பிஎம்ஓ போஸ்ட்டே இல்லை, நீ தாண்டா பிஎம்ஓன்னு உட்கார வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சே போச்சு. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டையும் போட முடியாது. அண்டு நிறைய இடத்துல நிறைய பாலிடிக்ஸ்லாம் போகும், அதையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹை லெவல் பாலிடிக்ஸ் இருக்கும், அதெல்லாமே கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துடாதீங்க. பஞ்சமத்தெல்லாம் கிடையாது.
90,000 அவன் குடுக்குறான்னா, டபுள் வேலை சேர்த்து வாங்கிடுவானுங்க. ஃபிசிக்கலா உன்ன எக்ஸாஸ்ட் பண்ணலனாலும், மென்டலா கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. நீங்க போய் சிக்கிற இடத்த பொறுத்து. ஸோ, என்ன இருந்தாலும் பார்த்துக்குவேன் அப்படின்னு மட்டும் உள்ள வாங்க. எனக்கு நான் உள்ள வந்துட்டேனாவே நான் ஜாலியா இருந்துருவேன் அப்படின்னு மட்டும் நெனச்சுட்டு வராதீங்க. ரொம்ப பின்னாடி டிசப்பாயிண்ட் ஆகுற மாரி இருக்கும். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்.